யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் வந்து ஒரு வாட்டி விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஓகே, விஜய் வரணும்னு சொல்றீங்க. விஜயோட கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கொள்கைங்கிறது அவர் ஸ்டார்டிங் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டாரு, பிறப்பக்கம் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே அடிப்படையாக வச்சு தான் நிறைய கொள்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் வந்தால் பார்க்கலாம். அவர் நிறையா மக்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஸோ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ விஜய் மேலே நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னன்னா அவர் வந்து மக்கள் சந்திக்கிறது இல்லை, அவர் ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி மக்கள் அவங்க நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? கரெக்டு தான். பட் அவர் வெளியே வந்தாலே ஓவராக க்ரௌடு கூடுது. அது வந்து இப்போ அந்த அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்து காவல்துறையும் தான் இருக்கிறாங்க. எவ்வளோ தான் பாதுகாப்பு கொடுத்தாலுமே கட்டுக்கடங்காக கூட்ட போட்டதுனால வந்து 1-2 இடத்துல அசாமிதம் நடக்குது. அவரும் அது கட்டுப்படுத்தலாம் தான் பார்க்குறாரு. பட் இதெல்லாம் 1-2 இடத்துல அது மீறுது. இப்போ ஏன் டிவிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? சரி, ஒரு புதுசாக ஒரு மாற்றம் வரட்டுமே. சொசைட்டியில் எதுவுமே சரியில்லை, நிறையா குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு வாட்டி மாற்றம் வந்து பார்ப்போமே, என்னதான் நடக்குது பார்த்துக்கலாம். சரி, ஓகே, நீங்கள் டிவிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. இப்போ வர தலைவர் வந்து எந்தெந்த விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்? எஜுகேஷனை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். போதை ஒழிப்பு, அடுத்து அத்தியாவசிய பொருட்கள் விலைகள்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கான இது பண்ணலாம். விவசாயிகளுக்கெல்லாம் மானியம் கொஞ்சம் ஏற்றி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அத்தியாவசியமாக மக்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸ்லாம் எடுத்து கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் என்னன்னா விஜய் தான் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக விஜய் வர முடியாது, அவங்க வர வைக்க மாட்டாங்க. ஸோ அதால் விஜய்க்கு என்ன ஒரு வாய்ப்பு தரலாம். ஏன் விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா டிஎம்கே ஆட்சியில் நிறைய பட்டுட்டாங்களா, எதுவுமே பண்ணல. ஸோ அதால் ஒரு சேஞ்சஸ் இருக்கணும்ல மக்களுக்கு. இந்த டிஎம்கே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ பஸ்ஸஸ் கொடுக்குறாங்க, பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சலுகைகள்லாம் இந்த ஃப்ரீ தந்துட்டு தான் அவங்க பின்னாடி நிறைய சுருட்டுறாங்க. உங்களுக்கு புரியுதா? ஃப்ரீ தந்தா இப்போ அவங்க ஒரு 100 ரூபாய் ஃப்ரீ தராங்கன்னா அவங்க 1000 ரூபாய் சுருட்டுறாங்க. ஸோ மக்கள் இந்த ஃப்ரீ நம்பி நிறைய இது பண்றாங்க. அது நம்மளுக்கு தெரிய மாட்டுறது அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிவிக்கே இந்த மாதிரி ஃப்ரீலாம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அது ஆனால் அவர் வந்து நம்ம பார்த்தது இல்லையே. ஸோ அந்த ஒரு பேஸ் பண்ணி ஆனால் அவரும் பண்ணுவார் மீன்ஸ் நிறைய மோசடிலாம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அது தெரியாதுல்ல. வந்தால் ஒரு சான்ஸ் தரலாம். ஆல்ரெடி இருக்கு, ஆனால் ஒரு வராத பர்சன் ஏதாவது சான்ஸ் தரலாம். ஸோ